நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஐ வில் நாட் ஈட்னு சொல்லணும். நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறதுக்கு, அதாவது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு நெவர் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஐ வில் நெவர் ஈட்னு சொல்லணும். ஐ வில் நெவர் ஈட். நான் தூங்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஐ வில் நாட் ஸ்லீப்னு சொல்லணும். நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் நெவர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லணும். நான் படிக்க மாட்டேன் ஐ வில் நாட் ஸ்டடி. நான் படிக்கவே மாட்டேன் ஐ வில் நெவர் ஸ்டடி. நான் போக மாட்டேன் ஐ வில் நாட் கோ. நான் போகவே மாட்டேன் ஐ வில் நெவர் கோ. நான் வரமாட்டேன் ஐ வில் நாட் கம். நான் வரவே மாட்டேன் ஐ வில் நெவர் கம் அப்படின்னு சொல்லணும். நான் விளையாட மாட்டேன் ஐ வில் நாட் ப்ளே. நான் விளையாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் நெவர் ப்ளே. ஐ வில் நெவர் ப்ளேன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு செயலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறதுக்கு வில் நாட் யூஸ் பண்ணுங்கள். அது செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் அழுத்தமாக செய்யவே மாட்டேன்னு சொல்கிறதுக்கு வில் நெவர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்களோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் பேசுங்க. தேங்க்யூ.